எல்லாருமே சராசரிமா ஒரு பெண்ணாக பார்க்கணும். அக்கானா அக்கான்னோ, அம்மானா அம்மான்னோ, அந்த மாரி. நாங்க அந்த அளவுக்கு யாருக்கிட்ட ஏமாத்த மாட்டோம். ஏன்னா நாங்க ரொம்ப வாழ்க்கையில உங்களை ஏமாத்தி இருக்காங்களா? எங்களை யாருமே ஏமாத்துனது இல்ல. ஏன்னா நாங்க யார்கிட்டயும் ஏமாறுற மாதிரி நாங்க இல்ல. நாங்க ரொம்ப இப்போ உஷாரா இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம். நாங்க வேணாம் ஆண்களே நம்மளால வாழ முடியாது. நம்ம நினைச்சு நம்ம தனியாவே வாழறப்போ நம்மளுக்கு திறமை இல்லாம இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் உங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி பண்ணிருக்காங்களா? வாழ்க்கையில நாங்க சுமார் அந்த மாதிரி இல்லாத நாளே இல்ல. யாராவது இப்போ நூற்றுக்கணக்கான பேர் நடக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு சின்னதா அவங்களால முடியல, உதவி முடியல கூட ஸ்மைல் பண்ணுவாங்க. சில பேர் அக்கா என்கிட்ட இல்ல காணுவாங்க. சில பேர் வந்து பேச கூட மாட்டாங்க. அப்படின்வாங்க. காலம் போல கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் தங்கச்சியா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். ஆமா. உங்க பேரு? என் பேர் அக்ஷயா ஸ்ரீ. அக்ஷயா ஸ்ரீ. உங்க பேரு? என் பேரு விஜய் ஸ்ரீ. விஜய் ஸ்ரீ. ரெண்டு பேருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப நன்றி. சரி, ஓகே. இப்ப இருக்க எல்லா பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து கல்யாணமே பண்ணிக்க வேணாம், கடைசி வரைக்கும் நான் சிங்கிளா இதே மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏன்? 3 காரணம் இருக்குது. 3 காரணங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன காரணம்? கேர்ள் சைடு சொல்றேன். கேர்ள் சைடு. அவங்க இப்ப எப்படின்னா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணினா அவங்க முதல் பையன் வீட்டுல என்ன எதிர்பார்ப்பாங்க கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பொண்ணு கல்யாணம் பையன் வீட்டுல வரதட்சணை. அதுக்கு என்ன கேட்பாங்க? முதல்ல காசுக்கு அப்புறம் என்ன போடணும்னு ஆசைப்படுவாங்க. நகை இன்னைக்கு விற்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? 1,000 1.5 லட்சம் விற்குது. எப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்க தோணும்? அதுக்கு அவங்க அம்மா வீட்டுல அந்த காசு எடுத்து அவங்க அம்மா வீட்டுல வந்து ஜாலியா இருக்கும்னு நினைச்சுவாங்க. ரெண்டாவது வந்து ஒருத்தர் பணம் கொடுத்தோ நகை கொடுத்தா அவங்க நல்ல வாழ்க்கை இல்ல, வரதட்சணை கொடுமையா. நீங்களே பாக்குறீங்க எத்தனை கதை நடந்துக்குது. எத்தனை எல்லாம் எடுத்துக்கோங்க. அவ்வளவு இது கொடுத்து அவ்வளவு சந்தோஷமா வாழ முடியுதா? கடவுள் இது மாதிரி படிச்சா அந்த மாதிரி தான். மூணாவது வந்து கல்யாணம் பண்ணி என்ன நடக்க போகுது? கல்யாணம் பண்ணும்போது எல்லாமே பண்ணிக்கிறாங்க. இப்ப நடக்கிறது எல்லாமே பண்ணிக்கிறாங்க. இது கல்யாணம் பண்ணி பிரயோஜனம்னா கல்யாணம் பண்ணி பின்னாடி செய்ய வேண்டியது முன்னாடியே செஞ்சிடறாங்களே. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. மாலை போட்டுக்க சொல்லக்கூடாது. பின்னாடி நடக்கலாம், முன்னாடி நடந்தா எப்படி உலகம் உருப்பிடும், எப்படி கல்யாணம் நடக்கும், நடக்காம தான் போவோம். ஓ அப்படியா விஷயம். சில பேர் ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காகவே பண்ணாங்க. அது எல்லாரையும் சொல்ல, ஒருத்தருக்கு ட்ரூவா லவ் பண்ணி அவங்க ஒரு 10 வருஷம் 15 லவ் பண்ணி உண்மையாவும் இருக்கிறாங்க. எல்லாரையும் நான் தப்பா சொல்ல மாட்டேன். உண்மையா லவ் பண்ணி உண்மையா மேரேஜ் பண்ணி ஒரு ஒருத்தர் அரேஞ்ச் மேரேஜ் பண்றவங்க நல்லா தான் வரும். ஒன்று கை சரிங்க இதுவங்களாம் இப்படி பண்ணி அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பசங்க அதிகமா அப்படி இருக்காங்களா? கல்யாணமே வேண்டான்னு பெண்கள் அதிகமா அப்படி இருக்காங்களா? இப்போதைக்கு பசங்க தான் அதிகமா இருக்காங்க. ஏன்னா பெண்கள் வந்து நிறைய ஏமாத்துறாங்க. பெண்கள் ஏமாத்துறாங்களா? ஆமா. 14 வயசுல ஒரு பையனை லவ் பண்றாங்க, 15 வயசுல ஒரு குழந்தை பெத்துக்கிறாங்க. பெத்துட்டு அந்த பையனை விட்டு இன்னொரு பையன்கிட்ட போயிடுறாங்க. அவங்க எவ்வளவு ஒரு மனசளவுல பாதிக்கிறாங்க. அப்பெல்லாம் பெண்களை தான் ஆண்கள் ஏமாத்திட்டு போயிட்டாங்க. இப்போ நிறைய பெண்கள் வந்து சின்ன பெண்கள் ஒரு கொண்டை இங்க தூக்கி போட்டுட்டு பொட்டைக்கு வச்சுட்டு அவங்களுடைய ஒரு அழகு, ஒரு பெண்மைனா ஒரு அழகு, அந்த அழகிய அவங்க கெடுத்துக்கிறாங்க. அது ஆணாகவே பிறந்த பிறக்கலாம்பல் தான் அவங்க. இப்போ ஒரு பெண்ணுனா காதுல தோடு போடுறது, கம்பல் போடுறது, ஃபேன்சியா இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்ல நான் எல்லா பெண்களையும் சொல்ல. ஃபேன்சியா இருக்கலாம், ஃபேன்சியா எப்படி இருக்கணும்னா ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு? நீ பொட்டி வைக்காம கொண்டைய தூக்கி இங்க நீ நாதர் மாரி போட்டுட்டு பொட்டி வச்சுட்டு அதை பாக்குறதுக்கு அது நல்லா இல்ல. அது நல்லா இல்ல. யார் அப்படி போடுறா? இப்போ டயலாக் வர சொல்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல லவ் பண்ணாங்கன்னா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் சொல்லுவாங்க. இப்போ எப்படி தெரியுமா? ஒரு சுரேஷ் இல்லன்னா ஒரு ரமேஷ், ஒரு ரமேஷ் இல்லன்னா ஒரு ஹரிஸ் மாதிரி மாறி போயிட்டு இருக்காங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பெண்களுக்குள்ளே பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்காம லெஸ்பின் அந்த மாதிரி இதுல இருக்காங்க. எவ்வளவு மாறிடுச்சு கலாச்சாரம்லாம். இப்போ இந்தியாவின் கலாச்சாரமே மாறிடுச்சு. மாறினதுக்கு என்ன காரணம்? மாறினதுக்கு என்ன காரணம்னா அந்த அளவுக்கு நம்ம நாடு முன்னேறிட்டே வர மாதிரியும் நாடு நாசனமா முன்னேறி வரல. நான் ஆசை கெட்டு போது இந்த ஒரு பையன் வந்து எனக்கு தெரிஞ்சு மீனிங் கேள்விப்பட்டேன், நான் பாத்திருக்கேன். ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா வீட்டுல. அது இல்லாம இன்னொரு பொண்ணு கிட்ட அவன் பேசுறான், இன்னொரு பொண்ணு பேசுறான். இந்த பொண்ணு கேட்டா அந்த பொண்ணுக்கு அவங்க இருக்கா அவ அக்கா, அந்த பொண்ணு கேட்டா இந்த பொண்ணு இவ அக்கா. ஒரு 16 வயசு பொண்ணு லவ் பண்றான், 27 வயசு ஆன்டி வச்சுக்கிறான், 2 திருநங்கை கூட சுத்தி நிக்கிறான், இவ்வளவு பண்றான். ஆனா அவனும் நம்பி ஒரு பொண்ணு, அப்பாவி பொண்ணு உண்மையா சின்சியரா லவ் பண்ணுது. அந்த பொண்ணு எங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு ஏமாத்துறான்.
அதனால எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன தோணுது, கல்யாணமே பண்ணிக்காம யாரையுமே நம்ம நம்ப வச்சு ஏமாத்தாத இப்படியே இருந்துட்டு போயிடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து அது. சரி, உங்களை யாராவது ஏமாத்திருக்காங்களா லவ் பண்றேன்னு? யார நாங்க அந்த அளவுக்கு யார்கிட்டயும் ஏமாத்த மாட்டோம். ஏன்னா நாங்க ரொம்ப வாழ்க்கையில உங்களை ஏமாத்திருக்காங்களா? எங்களை யாருமே ஏமாத்துனது இல்ல. ஏன்னா நாங்க யார்கிட்டயும் ஏமாறுற மாதிரி நாங்க இல்ல. நாங்க ரொம்ப இப்போ உஷாரா இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கோம். நாங்க வேணாம் ஆண்களே நம்மளால வாழ முடியாது. நம்மள நினைச்சு நம்ம தனியாவே வாழறப்போ நம்மளுக்கு திறமை இல்லாம இருக்கிறோம். நல்லா வாழ்வோம் நம்ம. சரி, இங்க நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆண் பெண் வாயாத வாழ்க்கை நாங்க தெரிஞ்சுங்க நான் வாழ்ந்து காமிப்போம். ஏன்னு கேளுங்க, ஆனா இருந்தா ஒரு பெண்ணுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். பெண்ணா இருந்தா ஆண் கொடுக்குற அந்த மாச சம்பளத்துக்கு துணி துவைக்கணும், சாமா தொலைக்கணும், வீட்டு வேலை செய்யணும், சோறாக்கணும், அடிக்கணும், எல்லா வேலையும் செய்யணும். எங்களுக்கு அந்த கவலையே இல்ல. பொண்ணுங்க தான் அடிக்குதுங்க பசங்களை. இப்போ பாவம் பசங்க எங்க கிட்டலாம் வந்து எவ்வளவு பேர் லவ் பண்ண இந்த பாடி பஜார்ல வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன தம்பி கவலையா என் ஆளு சண்டை போடுதுக்கா, கேட்டா என்னையே அடிக்குதுக்கா, பேக்மெயில் பண்ணுதுக்கா, உர்றா தம்பி அழுவாதரா உர்றா. நாங்க வந்து அவன மனசை இது பண்ணுவோம். பெண்கள் வந்து ஆண்களை அடிக்கிறாங்க. ஆமா, அந்த அளவுக்கு பெண்கள் தைரியமா இருக்காங்க. ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் தான் குதிப்போம். சரி, பெண்களுக்கு தான் பாதுகாப்பே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து பெண்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்களா? இப்போ பெண்கள் அத போய் ஆண்களை ஏமாத்துற அளவுக்கு வந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன, ஒரு சிலர் எல்லாரும் சொல்ற ஒரு சிலர், எல்லாரும் கிடையாது. ஜாலியா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க, ஒரு குடும்பமா இருக்கீங்க. உங்ககிட்ட யாராவது உங்களை வந்து தொல்லை பண்றது, உங்களை வந்து திட்டுறது, அப்படி யாராவது உங்ககிட்ட என்னைக்காவது ஒரு நாள் உங்க மனசை கஷ்டப்படுற மாதிரி பண்ணிருக்காங்களா? வாழ்க்கையில நாங்க சுமார் அந்த மாதிரி இல்லாத நாளே இல்ல. யாராவது இப்போ நூற்றுக்கணக்கான பேர் நடக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு சின்னதா அவங்களால முடியல, உதவி முடியல கூட ஸ்மைல் பண்ணுவாங்க. சில பேர் அக்கா என் கையில காணுவாங்க. சில பேர் வந்து பேச கூட மாட்டாங்க, அப்படின்வாங்க. அந்த டைம்ல எங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். நாங்க என்ன பண்ணுவோம், எங்க கிட்ட பேசுறவங்க கிட்ட நாங்க பேசுவோம். எங்களை மதிக்காதவங்க நாங்களும் மதிக்க மாட்டோம். ஒரு டைம் எங்களுக்கு ரொம்ப ஆட் ஆயிடுச்சுன்னா, ஏமா என்ன பார்த்தா பேய் மாதிரியா தெரியுது, என்ன பார்த்தா ஏன் பயப்படுற, நானும் ஒரு மனுஷால் தானே அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஒரு சிச்சுவேஷன் கூட இதை என் லைஃப்ல மறக்கவே முடியாது, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா எதை ஷேர் பண்ணிப்பீங்க? கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் மறக்க முடியாதுன்னா வந்து, ஒரு குழந்தை வந்து ஒரு வாட்டி இங்க கீழே விழுந்துச்சு. அந்த குழந்தைய வந்து நாங்க தூக்க தான் போனோமே. தூக்க போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஜூஸ் கடையில நின்று ஜூஸ் சாப்பிட்டு இருந்தாங்க. நாங்க கீழே விழுந்துச்சு தூக்க போனோம். அவங்க அந்த பேரண்ட்ஸ், அந்த குழந்தையோட அப்பா வந்து அதுவும் நாங்க ஏதோ அந்த குழந்தை ஏதோ பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு எங்களை வந்து ரொம்ப திட்டினாங்க. அந்த டைம்ல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, எங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு, மனசு. சரி, உங்களை எல்லாரும் எப்படி பார்க்கணும், எப்படி நேசிக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க? எங்களையும் எல்லாருமே சராசரிமா ஒரு மனுஷாக, ஒரு பெண்ணாக பார்க்கணும். அக்கானா அக்கான்னோ, அம்மானா அம்மான்னோ, அந்த மாரி. இப்ப நீங்க யாருக்காவது ப்ரோபோஸ் பண்ணனும்னா எப்படி ப்ரோபோஸ் பண்ணுவீங்க? யாருக்குமா? சரி, இப்ப எனக்கே பண்றேன்னு வெச்சுக்கோங்க. உனக்கு பண்ற பேப்பர்ஸ் ஐ லவ் யூ. எப்படி ப்ரோபோஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. நான் எப்படி பண்ணா, நான் உன்னை காலம் ஃபுல்லா கடைசி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன் தங்கச்சியா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். ஆமா.